மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய முதலாம் இரண்டாம் சந்தேக நபர்கள் நீதிமன்றில் அடையாளப்படுத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அதனை அடையாளப்படுத்தி கொடுத்தவர் சுரேஷ் சலே என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி இருக்கு. சாரா ஜஸ்மினுடைய 3வது DNA உத்தரவிட்டது முன்னைய நாள் ஜனாதிபதி ஒருவர் என்ற ஒரு விஷயமும் இப்போது நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கு என்ற அதிர்ச்சியூட்டும் பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து 6 வருடங்கள் துப்பு துளக்க முடியாமலே இருந்த ஒரு விஷயம் இப்போது பல்வேறு அதிர்ச்சியூட்டும் செய்திகள் இப்போது வந்து விழுந்திருக்கு. ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய முதலாம் இரண்டாம் சந்தேக நபர்கள் யார் என்பதை இப்போது சிஐடியினர் நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறாங்க. கொழும்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்காக வந்த பொழுதுதான் முதலாவது சந்தேக நபராக ஜக்கீல் பாஸ் என்று சொல்லப்படுகின்ற அரசு புலனாய்வில் பணிபுரிந்த ஒரு போலீஸ் அதிகாரி என்றும், இரண்டாவது சந்தேக நபராக நிஷாந்த என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் புலனாய்வு பிரிவினுடைய போலீஸ் பரிசோதகராக இருந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் சிஐடியினர் கூறியிருக்கிறாங்க. இது குறித்த விசாரணைகளுடைய அறிக்கை 25 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்த இந்த சூழ்நிலையில தான் முதலாவது இரண்டாவது சந்தேக நபர்களை இப்போது சிஐடியினர் அடையாளப்படுத்தி அதற்கான சான்றுகள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் மீது முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிற்பாடு இந்த ஒரு விசாரணையை திசை திருப்பியதாகவும், உண்மையை கண்டறிவதற்கு மாற்றமாக உண்மையை மறைத்து குற்றவாளிகளை காப்பாற்றி விசாரணையை திசை திருப்பிய குற்றச்சாட்டுகள் தான் இவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்காக வாதிட வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர். இவருடைய வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக ஈஸ்டர் தாக்குதலுடைய இவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது, மாறாக இந்த விசாரணைகள் திசை திருப்பியதாகத்தான் சொல்லப்படுது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைச்சிருந்தாரு. ஒரு சந்தேக நபருக்காக கோர்ட்ஸில் வாதாடுறதுக்கு யாருக்கும் எந்த அனுமதியும் உண்டு, அந்த குற்றவாளிகளுக்கு அந்த சந்தேக நபர்களுக்கு அதுக்கான ரைட்ஸும் உண்டு. என்றாலும் இந்த ஒரு கேஸில் முஸ்லீம் சமூகம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டது, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ தூரம் இதை வச்சு அரசியல் செஞ்சு இந்த சமூகத்தை நெசுக்கி ஒடுக்கி அடக்கி விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. இதுக்கு பின்புலமாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச புலனாய்வோட சம்பந்தப்பட்டவங்க அப்படின்ற ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் வாய்களுக்கு கதறவங்க தான் நிசாம் காரியப்பராக இருக்கலாம், மற்றும் அரசியல்வாதிகளாக இருக்கலாம். ஆனால் இது குறித்து சரியான விசாரணைகள் இப்போது நடக்கின்ற போது பல பேர் இனங்காணப்பட்ட சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது இந்த 2 மிக முக்கியமான சந்தேக நபர்களுக்காக வாதிட களமுறையில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக முஸ்லீம்களுடைய காவலர்களாக வந்து நின்று பாராளுமன்றத்தில் வாய்களிய கதறுகின்ற அரசியல்வாதிகள் தான் இப்போது இவர்களை காக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச புலனாய்வுடைய பிரதானியாக இருந்தவர் சுரேஷ் சலே. சுரேஷ் சலே மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடங்கிய அறிக்கையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. அந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. முதலாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்கொழும்பில் இருக்கின்ற இராணுவ புலனாய்வுக்கு தகவல் தருகின்ற உளவாளி ஒருத்தரை பயன்படுத்தி ஜஹ்ரான் குழுவுக்கு கட்டுவாப்பிட்ட தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அந்த தேவாலயத்தை அடையாளப்படுத்தி இனங்காட்டி கொடுத்த குற்றச்சாட்டும் இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கு. பானந்தூர் பிரதேசத்தில் இருக்கின்ற 20 ஆண்டுகள் இராணுவ புலனாய்வுக்காக உளவு பார்த்த மற்றும் ஒரு நபர் இப்படியான ஒரு தாக்குதலை ஜஹ்ரான் செய்ய போறான் அப்படின்னு ஒரு தகவலை முன்கூட்டியே இராணுவ புலனாய்வுக்கு தகவல் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த தகவலை உள்வாங்கினவங்க இது சம்பந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த குண்டு தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு பிற்பாடு இந்த குறித்த நபர் இது சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைச்சிருந்தாரு. இதுக்கு பின்னால நிச்சயமாக இராணுவ புலனாய்வு பிரிவினர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்ன உடனடியாக சுரேஷ் சலேயனுடைய இராணுவ பிரிவினர் உடனடியாக அவரை கைது செய்து டிஐடிக்கு ஒப்படைத்திருக்கிறாங்க. டிஐடியில் தடுத்து வைத்து இவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நேரடியாக சுரேஷ் சலே கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு உளவாளியோட தொடர்பை பேணி வந்ததாகவும், இவருடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்ததாகவும், இவருடைய மகனுக்கு இராணுவ பிரிவுக்குள்ளே தொழில்நுட்ப பகுதியில் அவருக்கு தொழில் வாங்கி கொடுத்ததாகவும்
விசாரணைகளை தெரிய வந்திருக்குது. இராணுவ புலனாய்வு பிரிவினர் உளவாளி உத்தரவு வச்சிருக்கிறது என்பது தவறு கிடையாது. ஆனால் அவர் ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு எதற்காக இவ்வளோ ஒரு பொசிஷனில் இருக்கின்ற, உயர்ந்த தரத்தில் இருக்கின்ற, பதவியில் இருக்கின்ற ஒரு அதிகாரி எதற்காக இத்தனையும் இவருக்கு செய்தாரு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறாரு. அப்படி நடந்ததா அப்படின்னு கேட்டதற்கு ஆமாம் நடந்தது, அதற்கான சான்றுகளும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கொண்டு என்ன சொன்னாங்க சிஐடியினர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறகு இவர் சட்டமா அதிபருடைய ஆலோசனைக்கு இணங்க இவர் விடுதலையாகி போனாரு. கொழும்புல மிக முக்கியமான ஒரு ஹோட்டல்ல சுரேஷ் சலே அவரை அழைத்து இதற்காக நன்றி தெரிவித்த சம்பவமும் பதிவாக இருக்கு. அப்படியான விஷயங்களும் சாட்சிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு தூரம் சுரேஷ் சலே எதற்காக இதுக்கு பின்னால் மெனக்கட்டார் அப்படின்னு கேள்வி நிச்சயமாக இன்னும் சொற்ப தினங்கள்ல நிச்சயமாக தெரிய வரும் யாருக்காக செஞ்சாரு அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சாரா ஜெஸ்மினுடைய DNA பரிசோதனை 3வது முறை எடுக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு காலகட்டங்களில் பிரதி பொலிஸ்மா அதிபராக இருக்கலாம், பொலிஸ்மா அதிபர் வரைக்கும் அழுத்தம் கொடுத்து 3வது ஒரு DNA பரிசோதனை நடத்தி எங்களுக்கு அறிக்கை தாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு அழுத்தங்களை இவர் கொடுத்ததாக சாட்சிகள் மூலம் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சிஐடியினர் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல பாதுகாப்பு மூணாய்வு குழு கூட்டத்தில் வந்து சிஐடியினுடைய டிஐஜியாக இருந்தவரும் பொலிஸ்மா அதிபர் போன்றவங்களாம் கலந்திருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இவர் அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு, 3வது DNA பரிசோதனை எடுக்கப்படணும், அந்த அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி பொலிஸ்மா அதிபரும் சிஐடியுடைய டிஐஜியாக இருந்தவரும் ஒத்துழைக்கல என்பதற்காக பாதுகாப்பு கவுன்சிலையும் இந்த ஒரு விஷயத்தை இழுத்து விட்டிருக்கிறாரு. பாதுகாப்பு கவுன்சில அன்றைய ஜனாதிபதியும் இருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த இடத்துல சுரேஷ் சலே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் சொல்ற எந்த விஷயத்தையும் இந்த போலீசார்கள் செய்கிறாங்க இல்லை, நான் ஒரு 3வது DNA பரிசோதனையினுடைய அறிக்கை கேட்டிருந்தேன், அதுக்கு இவங்க செவிசாய்க்கிறாங்க இல்லைன்னு ஒரு விஷயத்தை மாட்டி விட்டிருக்கிறாரு. உடனடியாக அன்றிருந்த ஜனாதிபதி சாரா ஜெஸ்மினுடைய 3வது DNA பரிசோதனைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிற்பாடுதான் 3வது DNA பரிசோதனை நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படி பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில தான் இந்த ஒரு சாராவினுடைய 3வது DNA பரிசோதனை இறக்கல்ல அப்படின்னு கொடுத்தாங்க. இறந்ததாக கொடுத்திருந்தா ஓகே, ஏன்னா ஆல்ரெடி 2 முறை அவ இறக்கலன்னு கொடுத்திருக்காங்க. ஆனால் 3வது DNA பரிசோதனை இறந்ததாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு அறிக்கையும் பெற்றுக்கொண்டது வந்து சுரேஷ் சலே அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அந்த அறிக்கையில் சிஐடியினர் குறிப்பிட்டிருந்தாங்க. சுரேஷ் சலே சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ் பிரேமரத்ன என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரபட்சமான முறையில் தான் கைது நடந்திருக்குது, மனித நேயமற்ற முறையில் கைது செய்து தடுத்து வச்சிருக்கிறாங்க, எந்த ஒரு அடிப்படை வசதியும் அவருக்கு செய்து கொடுக்கப்படல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை முன்வச்சதோடு சுரேஷ் சலேயை விசாரணைக்காக வெளியில் கூட்டிச் செல்வதாக இருந்தால் நீதிமன்றத்துடைய விசேட உத்தரவு பெறப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. வழக்கை ஒத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்த தவணையில் இது சம்பந்தமான தீர்வுகளை சொல்வதாக சொல்லியிருக்கிறார். இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சலே யாருக்காக இத்தனையும் செய்தாரு? வெறுமனே ஒரு பதவிக்கு வருவதற்காக இவர் செஞ்சாரா, அல்லது ஜஹ்ரானுடைய தேவைக்காகத்தான் இவங்க உடந்தையாக இருந்தாங்களா? அப்படியாக இருந்தா ஜஹ்ரான் இவரை விட பெரியாளா? கோட்டாபய ராஜபக்சே குறிப்பாக ஜனாதிபதி ஆக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக இவங்க இதை செஞ்சு முடிச்சாங்களா அப்படின்ற 3 கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்புலமாக ஜஹ்ரான் குழுவுக்கு பல்வேறு உதவிகளையும் ஒத்தாசையும் கொடுத்தவங்க அரசு புலனாய்வு துறையோடு சம்பந்தப்பட்டவங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் இப்போது வந்து விழுந்திருக்கு. எனவே இந்த ஒரு விசாரணை சரியாக பயணிக்குது, முறையாக பயணிக்குது, உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதற்கான காலம் கணிஞ்சிருக்கு என்பதனால தான் இப்போது சுரேஷ் சலேயுடைய கைதை தொடர்ந்து உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச, மொட்டு கட்சியினர், சரத் வீரசேகர முதலக்கண்ணீர் வடிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. சரத் பொன்சேகாவை கைது செஞ்சு ஜெயிலுக்கு அனுப்பிய போது கூட ஒரு இராணுவ வீரர் இப்படி படுத்தலாமா? யுத்தத்தை முடிச்சவரை பாதுகாத்திருக்கணும் இல்லையா? கௌரவத்தை கொடுக்குற இடத்துல கைது செஞ்சு உள்ள வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதவங்க ஒத்தால் சுரேஷ் சலேயை கைது செஞ்சு உள்ள வச்சோன்னே துடிக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான சூத்திரதாரை கண்டுபிடிச்சிருவாங்க, ஆட்சிக்காக இத்தனையும் நடந்ததா அப்படின்னு ஒரு கரைபடிந்த ஒரு வரலாறுக்கு மொட்டுக்கட்சி காரணமாக அமைஞ்சிரும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காகத்தான் அனைத்து விஷயங்களை மூடி மறைப்பதற்காக இப்போது பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எனவே இந்த ஒரு விஷயம் இப்போது முறையாக பயணிக்கிறது என்பது ஒரு ஆறுதலான விடயம். எனவே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து சட்டத்தை முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கின்ற காலம் கணியட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.